தென்பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்க கோரிய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். தென்பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வாத பிரதிவாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்றைய தினம் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் தென்பெண்ணையாறு நீர் விவகாரம் தொடர்பாக தீர்ப்பாணையம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பு வழங்கப்பட்ட இன்றைய நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் தீர்ப்பாயம் அமைப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இன்றிலிருந்து 1 மாத காலத்திற்குள் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்ப்பாயத்தை அமைத்து அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீர் பங்கீடு தீர்ப்பாயத்தை அமைக்காமல் இருப்பதற்கான எவ்வித காரணத்தையும் காண முடியவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. அதனாலேயே தீர்ப்பாயம் அமைக்க ஆணை பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஆபரேட்டிவ் பொசிஷன்ஸ் மட்டும் உத்தரவாக வந்திருக்கக்கூடிய நிலையில் முழு தீர்ப்பினுடைய விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும். அதனை பொறுத்து இந்த விவகாரத்தில் எதனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைய சூழலில் தென்பெண்ணையாறு தொடர்பாக உடனடியாக தீர்ப்பாயம் அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி. தென்பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்க கோரிய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மாத காலத்திற்குள் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்ப்பாயத்தை அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 மாத காலத்திற்கு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். தென்பெண்ணையாறு நடுவர் மன்றம் அமைக்க கோரி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.